தற்போது அதிமுகவின் ஆவடிக்குமார் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஆவடிக்குமார், தற்போது இந்த மருத்துவ அறிக்கை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் நம்பிக்கை தரக்கூடியதாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிச்சயமாக நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் இருக்கின்றன. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளை தொடர்ந்து வென்று வந்து கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு அவருடைய மருத்துவ சிகிச்சையில் உடல்நலம் தேறி மருத்துவமனையிலே இருந்து வீடு திரும்புவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தொண்டர்கள் எல்லாம் அவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பின்னடைவு என்பது ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் இன்றைக்கு ஒரு பெரிய தொண்டர்களுக்கு உணர்ச்சியை தூண்டிக் கொண்டிருக்கின்ற சூழலை வந்திருக்கிறதே தவிர, இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல சோதனைகளை அவருடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார்கள், அதை வென்றிருக்கிறார்கள், இதிலும் வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள், இந்தியா முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரார்த்தனை வெற்றி பெறும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்த்து போராடுகின்ற அந்த ஆற்றல் அவரை மீட்டு தரும். எனவே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டெழுந்து வருவார்கள். அதற்கு சில காலம் பொறுத்திருக்க வேண்டிய எந்தவித பாதிப்பும் வந்துவிடாது. எனவே தொண்டர்கள் அமைதியாக இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டு வருகின்ற நாளை எதிர்பார்ப்பதும், அவர்கள் மீண்டு வர வேண்டும், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை எதிர்கொள்கின்ற ஆற்றலை அம்மா பெற்றிருந்தாலும் அது மனித சக்திக்கு மீறிய இறைவனால் மீட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கு சூழல். அதை எதிர்கொள்கின்ற நேரத்தில் இன்றைக்கு மாலையிலும் அந்த தகவல்கள் சில யோக செய்திகள் வதந்திகளாக மாறி ஒரு பெரிய சூழலை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அமைதியோடு எதிர்கொள்ள வேண்டும். எனவே அம்மா மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பயணம் தொடர வேண்டும். எனவே எந்தவித பின்னடைவும் இல்லை. அம்மா நலம் பெறுவார். அவருக்கு வந்திருக்கின்ற இந்த திடீர் பாதிப்பிலிருந்து அவர் மருத்துவர்களால் மீட்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் உரிய சிகிச்சை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் அமைதி காப்பதும், அவர் மருத்துவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வதற்கு உதவியாக இருப்பதும், நிலைமையை புரிந்து கொண்டு எதிரிகளுக்கு இடம் பெறாமல் இருப்பதும் கழக தொண்டர்களின் கடமையாக நாங்கள் கருதுகிறோம்.